ஒரு பேனில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு கடுகு போட்டு அப்புறமா கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த காய் தாளித்தாலுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வெண்டைக்காய் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வெண்டைக்காய் உங்கள் குழந்தைங்க சாப்பிட்லன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நானும் பிகாஸ் இப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. நம்ம வெண்டைக்காய் நம்ம நல்லா தாளிப்போம் எப்பயும் போல். பட் ஆனால் அதில் எக் போட்டு ட்ரை பண்ணுங்கள். எந்த காயாக இருந்தாலுமே பிள்ளைங்களுக்கு பழகிறதுக்கு ஒரு டேஸ்ட் வேணும்ல. ஸோ அந்த எக்கில் இருக்க டேஸ்ட் வந்து அதில் மிக்ஸ் ஆகும்போது அவங்க ஈஸியாக ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பழகிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான மசாலாஸ், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் ரெடியாக போகுது. இது வெண்டைக்காயில் மட்டும் இல்லை, பீக்கங்காய் நீங்கள் செய்வீங்கனாலும் அதில் எக் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க காயும் ஈஸியாக சாப்பிட பழகிடுவாங்க. தென் லேட்டர் நீங்கள் இந்த எக்கை வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது உங்களோட விஷ் தான். தேங்க்யூ ஸோ மச்.